இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் எப்படி என்னோட ஹேர் ஸ்டைல் செட் பண்ணுறேன், நான் என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வருஷமாக பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்டைல் அப்படின்னு வரும்போது நான் நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணியிருக்கேன். பட் மிஸ்டேக்ஸ் மட்டுமே பண்ணாமல் சில புதுசாக விஷயத்தையும் நான் வந்து லேர்ன் பண்ணியிருக்கேன். அப்படி இப்போ நான் ரீசெண்டாக யூஸ் பண்ணுற மெத்தடை உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஹே வாட்ஸ்அப் காய்ஸ், வெல்கம் டு ஏஆர் ஸ்டஃப். நான் உங்கள் நவீன். ஸோ வெல்கம் டு த வீடியோ. ஸோ நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது என்ன அப்படின்னா, எந்த ஒரு ஹேர் ப்ராடக்ட்டுமே யூஸ் பண்ணாமல் நார்மலாக நம்மளோட ஹேரை வந்து வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் ட்ரை பண்ணிவிட்டு நார்மலாக ஏதோ ஒரு ஹேர் ஸ்டைல் செட் பண்ணோம் அப்படின்னா எல்லாரோட ஹேர் ஸ்டைலும் பார்த்தீங்கன்னா கரெக்டாகவே இருக்காது. ஏன் அப்படின்னா எல்லாருக்குமே வந்து ஸ்ட்ரைட்டான ஹேர் இருக்காது. சில பேருக்கு கர்லி ஹேர் இருக்கும், எனக்கு வேவி ஹேர் இருக்குது. இந்த மாதிரி ஹேர் இருக்கவங்க நம்ம நினச்ச மாதிரி ஹேர் ஸ்டைலை வந்து செட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். நாம் ஒன்று நினச்சோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டாக நம்ம நினச்ச ஹேர் ஸ்டைல் வந்து அக்யூரேட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா அட்லீஸ்ட் நம்மக்கிட்ட நிறைய ஹேர் ப்ராடக்ட்ஸ் இல்லைனாலும் சில முக்கியமான ஹேர் ப்ராடக்ட்ஸ் நமக்கு வந்து தேவை. அதில் ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னா, ஒன்று ஹேர் ட்ரையர். ஒரு நல்ல ப்ளோ ட்ரையர் நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஒர்த்தான இன்வெஸ்ட்மெண்ட் தான். கெட்டு போகிற பொருள் கிடையாது. லைஃப் லாங் நீங்கள் வந்து அதை எவ்வளோ சேஃபாக யூஸ் பண்ணுறீங்களோ ரொம்ப நாளைக்கு நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ண முடியும். ரெண்டாவது விஷயம் கரெக்டான கோம்பு. எல்லாருக்குமே வந்து எல்லா கோம்பு வந்து செட் ஆகாது. உங்களுக்கு எந்த கோம்பு வந்து செட் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் தான் ஐடென்டிஃபை பண்ணி அதை ஒன்று வாங்கி வச்சுக்கணும். ஸோ அதை கண்டுபிடிக்கிறது எப்படின்னா ரொம்பவே சிம்பிள் தான். பார்பர் ஷாப்புக்கு நம்ம ஹேர் கட் பண்ண போகும்போது அங்கே நிறைய வெரைட்டி ஆஃப் கோம்பு வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் எல்லா கோம்பையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த கோம்பு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் உங்களோட ஹேர் ஸ்டைலை செட் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் அந்த கோம்பு நீங்கள் ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஹேர் ஸ்டைலை வந்து செட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு திங்க் இருந்தாலே உங்களுக்கு போதும். இது தவிர ஒரு 10 ரூபீஸ்க்கு நான் ஒரு திங்க் வாங்கினேன். இதை பற்றி இந்த வீடியோவோட லாஸ்ட் பார்ப்போம். இப்போ எப்படி எனக்கு பிடிச்ச ஹேர் ஸ்டைலை நான் வந்து செட் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் நான் எப்போவுமே வந்து மார்னிங் வந்து குளிக்கும் போது என்னோட ஹேரையும் சேர்த்து நான் வந்து வாஷ் பண்ணிடுவேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சில பேர் வாஷ் பண்ணுவாங்க. பட் நான் அப்படி கிடையாது. டெய்லி என்னோட ஹேரை வாஷ் பண்ணிடுவேன். அண்ட் ஷாம்பு வந்து பார்த்தீங்கன்னா எப்போலாம் நான் என்னோட ஹேரில் வந்து ஆயில் அப்ளை பண்ணணும் அந்த டைம் மட்டும் ஷாம்பு யூஸ் பண்ணுவேன். மற்ற டைம் வந்து நார்மலாக என்னோட ஹேரை வந்து வாஷ் பண்ணுவேன். ஹேரை வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஈரமாக இருக்கக்கூடிய என்னோட ஹேரை வந்து 50% வந்து நான் டவல்ட்டே ட்ரை பண்ணிடுவேன். பேலன்ஸ் 50% பார்த்தீங்கன்னா ஹேர் ட்ரையரை வச்சு ட்ரை பண்ண போகிறேன். நம்மளோட ஹேரோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ண உடனே வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். நமக்கு பிடிச்ச மாதிரி ஹேர் ஸ்டைல் செட் பண்ணலாம். பட் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது வேலையை வந்து காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட ஹேர் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கிற டைம்லேயே வந்து ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணி நல்ல ஒரு கண்டிஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பிடிச்ச மாதிரி ஹேர் ஸ்டைலை வந்து ட்ரை பண்ணுறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ என்னோட ஹேரை வந்து நல்லா ட்ரை பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கோம்பு வச்சு லைட்டாக என்னோட ஹேரை வந்து சீவ போகிறேன். எதுக்காக அப்படின்னா, சிக்கு எதுவும் இருக்கக்கூடாது. சிக்கெல்லாம் நம்ம கரெக்டாக எடுத்து விட்டுணும். ஸோ சிக்கு எதுவும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஹேர் ஸ்டைலிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஹேர் பிரேக் ஆகோ அல்லது ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சிக்கு எதுவும் இல்லாத மாதிரி கோம்பிட்டு லைட்டாக வந்து ரஃபாக சீவி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மேக்ஸிமம் வந்து பாய்ஸ் அதிகமாக ஃப்ரண்ட்டில் தான் ஹேரை வந்து அதிகமாக வச்சுருப்போம். ஸோ அந்த ஹேரை வந்து கோம்பு வச்சு நான் அந்த வீடியோவில் காட்டுற மாதிரி அந்த பர்டிகுலர் ஹேரை மட்டும் நாம் வந்து ஹீட் பண்ண போகிறோம். இந்த ஹீட் வந்து எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, லோ ஹீட்டில் ஹை ஸ்பீடில் வைக்க போகிறோம். ஸோ இந்த லோ ஹீட்டில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து அதிகமான ஹீட்டில் டேமேஜ் ஆகிறத நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும். ஸோ இந்த லோ ஹீட்டில் நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஹீட் ப்ரொடக்ஷன் ஆயில் வந்து நமக்கு தேவைப்படாது. ஸோ இந்த மாதிரி உங்களோட ஹேரில் உங்களுக்கு தேவையான இடத்துலலாம் வந்து ஹேரை வந்து ஒரு நல்ல கண்டிஷனுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் அவ்வளோதான், ஆல் சைட். இப்போ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஹேர் ஸ்டைலை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரத்துக்கு இருக்கும் அப்படின்னா, மேக்ஸிமம் உங்களோட ஹேர் வந்து ட்ராவல் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி கலைஞ்சிரும். அதுக்கப்புறம் உங்களோட ஹேரை வந்து ஸ்டைல் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ண டயத்தில் எப்படி இருந்துச்சோ அது மாதிரி வர்றது கொஞ்சம் கஷ்டம். இதுக்கு தான் நான் இப்போ என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, 10 ரூபீஸ்க்கு நான் ஒரு ரீத் வாங்கினேன். ஸோ ரீத் அப்படின்னு சொன்னோடனே விமன்ஸ் யூஸ் பண்ணுறது அப்படின்னு யாரும் நினைக்க வேணாம். விமன்ஸுக்குள்ள ரீத் தனியாக இருக்குது, மென்ஸுக்கு யூஸ் பண்ணுறது தனியாக இருக்குது. மென்ஸ்குள்ளது பார்த்தீங்கன்னா நான் இப்போ காட்டுற மாதிரி ரொம்ப பெண்டாக இருக்கும். பட் விமன்ஸ்குள்ளது பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பெண்டாக இருக்காது, லைட்டாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா மென்ஸுக்குள்ள ஹேர் வந்து நான் மேக்ஸிமம் ஷார்ட் ஹேர் தான் வச்சுருப்போம். ஸோ அந்த ஹேரை வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நல்லா பெண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ரீத்தை வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் உங்களோட ஹேருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஹேரை வந்து ப்ராப்பராக ஸ்டைலிங் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து இந்த ரீத்தை வந்து ஹோல்ட் பண்ணிடுங்க தலையில். உங்களுடைய ஹேர் ஸ்டைல் வந்து கலையாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த ரீத்தை வந்து மாட்டிட்டா போதும். பட் இதில் இன்னொரு பெனிஃபிட் இருக்குது. அது என்ன அப்படின்னா, ரொம்ப நேரம் ரீத்தை வந்து நம்மளோட ஹேரில் ஹோல்ட் பண்ணியிருக்கும் போது ஒரு நல்ல வால்யூம் கிடைக்குது. இப்போ ரீசனாக நான் ஒரு 2 வீக்ஸாக இந்த மெத்தட் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இந்த ரீத்தை வந்து நீங்கள் எப்போல்லாம் வியர் பண்ணலாம் அப்படின்னா, எந்த டைம்லாம் உங்களோட ஹேர் வந்து கலையிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு காலேஜுக்கு போகிறீங்க, ட்ராவல் பண்ணும்போது, பைக்கில் போகும்போது அல்லது அவுட்டிங் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து இந்த ரீத்தை வந்து ஃபிட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த டைம் நீங்கள் வந்து உங்களோட ஹேர் வந்து ஸ்டைலாக இருக்கணும், ஸோ காலேஜுக்குள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் ஹேர் ஸ்டைல் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டைம் வந்து ரீத்தை ரிமூவ் பண்ணிடுங்க.
பாருங்கள். நார்மலாக உங்களோட ஹேண்ட் ஸ்டைல் இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வந்து செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப நேரத்துக்கு வந்து வால்யூம் வந்து அப்படியே இருக்கும். ஸோ ஆஃப்டர் நீங்கள் வந்து ரீத் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அந்த டே ஃபுல்லாக உங்களோட ஹேர் ஸ்டைல் வந்து அப்படியே இருக்கும். ஸோ ஓகே காய்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் எப்படி உங்களோட ஹேர் ஸ்டைலை வந்து செட் பண்ணலாம் அப்படிங்கிறது ஓவரால் ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த ரீத் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களோட ஹேரை வந்து நல்லா ஹோல்டு பண்ணுறதுக்கும் ஹேருக்கு நல்ல வால்யூமாகவும் எந்த ஒரு ஹேர் ப்ராடக்ட் தட் மீன்ஸ் வேக்ஸோ ஹேர் ஸ்ப்ரேயோ எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஒரு நல்ல வால்யூம் கொடுக்கறதுக்கு இந்த ரீத் வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்களும் உங்களோட ஹேருக்கு வந்து செட் பண்ணி பார்த்துட்டு இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆச்சு அப்படிங்கிறத மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் வந்து நான் ரீட் பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் எனக்கு பர்சனலாக ஏதாச்சும் நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மறக்காம நம்மளோட சேனல் ARSTUFFZ கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய். நவீன் ஃப்ரம் ARSTUFFZ.